ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் என்ற விஷயம் நம்மளால கேட்டு வாங்க முடியாது. அத நம்ம சம்பாதிக்கணும். இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அடையறதுக்கான இந்த மாதிரி 18 பிராக்டிகல் டு ஃபாலோ ரூல்ஸ் சொல்ல போறோம். இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் கட்டாயமாயிடுவாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு. அண்ட் நாங்க இவ்வளவு கான்ஃபிடன்ஸுடன் எப்படி சொல்றேன்னா, ஏன்னா எங்களோட லைஃப்லயும் ஒரு டைம் இருந்தது. அப்ப நாங்க எங்களோட சைட்ல இருந்து எங்களோட பெஸ்ட் ட்ரை பண்ணோம். ஆனாலும் எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த ரெஸ்பெக்ட் கிடைக்கல என்ன சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து. ஆனா உண்மையில நம்மள ரெஸ்பெக்ட் பண்றது யாருக்கு தான் பிடிக்காது. அதனாலேயே இதுக்கு பிறகு எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. அதன் பிறகு இன்னைக்கு டேட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்களாவே ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த சீக்ரெட்டை 18 ரூல்ஸாக டிவைட் பண்ணி இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். சோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு இதை எழுத ஆரம்பிங்க. சோ எல்லாத்துக்கும் முதல்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து ரெஸ்பெக்ட் yourself first. அமெரிக்கன் பொலிட்டிஷியன் எலனா ரோஸ்வெல்ட் சொல்லியிருந்தாங்க, no one can make you feel inferior without your consent. அதாவது உங்களோட விருப்பம் இல்லாம யாரால உங்களோட மதிப்பை குறைக்க முடியாது. உங்களோட வேல்யூ என்ன, உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், இத மத்தவங்க யாரும் இல்ல நீங்க தான் டிசைட் பண்றது. எவ்வளவு ரெஸ்பெக்ட் நீங்க உங்களுக்கு கொடுக்குறீங்களோ மக்களும் உங்களை அதே அளவுக்கான ரெஸ்பெக்டுடன் ட்ரீட் பண்ணுவாங்க. வெல், உங்க எதிர்க்க யார் இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரர் இல்ல உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார நபர், யாரையும் உங்களை விட குறைவாக நினைக்க கூடாது, யாரை விடவும் நீங்க குறைவனும் நினைக்க கூடாது. உங்களுடைய தனி வேல்யூவை கண்டுபிடிங்க. நினைச்சு பாருங்க, உங்களை மாதிரி ஒரு நபர் வந்து எதிர்க்க வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அவருடன் எவ்வளவு மரியாதையுடன் பழகுவீங்க. வெல், இதே மாதிரி தான் உங்க குடும்பம் இருக்கணும். நம்பர் 2, you before you get. ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, respect is like a mirror. The more you show it to the other people, the more it will reflect back on you. அதாவது ரெஸ்பெக்ட் ஒரு கண்ணாடி மாதிரி. இதை எவ்வளவு அதிகம் மத்தவங்களுக்கு காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ரெஸ்பெக்ட் கிடைக்காது, அதை சம்பாதிக்கணும். அண்ட் ஒரு விஷயத்தை நம்மளால எப்ப சம்பாதிக்க முடியும்னா, எப்ப நீங்க எதிர்க்கிறவங்களுக்கு அதுக்கு பதிலா எதிராக கொடுக்குறீங்களோ. சோ அது என்ன விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. சோ புரிஞ்சுக்கோங்க, எப்படி உங்களுக்கு மரியாதை பிடிக்குமோ அதே போலயே எதிர்க்கிற நபருக்கும் மரியாதை பிடிக்கும். அப்படி உங்ககிட்ட சரியாக பழகுறாங்கன்னா அப்ப தேவையில்லாம வீராப்புக்கான ஆட்டிடியூட் காமிக்காதீங்க. பதிலா மத்தவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்படி அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலனா அப்ப அவங்க கிட்ட பேசக்கூட வேண்டாம். அண்ட் அவங்க மூஞ்சதுக்கு ஷோ பண்ணுங்க நீங்க அவங்கள சுத்தமா வேல்யூ பண்ணலன்னு. இதுக்காக ஒரு ட்ரிக் இருக்கு. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஷோ பண்ணலனா அப்ப இத சொல்லுங்க, நான் உன்னையும் நீ சொல்ற வார்த்தையும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான பர்சன், உன்னோட மைண்ட் இன்னும் மெச்சூர் ஆகல. சோ முதல்ல முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறதுக்கு. வெல், அது சின்னவங்களோ இல்ல பெரியவங்களோ. உதாரணத்துக்கு எப்படி ரட்டன் டாடா சார் பண்ணிட்டு இருந்தாரோ அப்படி ஒருத்தர் உங்களுக்கு அப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா அப்ப அவரை எப்படி ட்ரீட் பண்ணனா தாமஸ் ஷெல்வி செய்யற மாதிரி. நம்பர் 3, சைக்காலஜி ஆஃப் பாடி லாங்குவேஜ். இந்த ரெண்டு பிக்சரையும் கொஞ்சம் கவனமா பாருங்க, பாஸ் பண்ணி. இவங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரியுறாங்க, ரைட்ல இருக்கிற பர்சனா இல்ல லெஃப்ட்ல இருக்கிறவரா? லெஃப்ட்ல இருக்கிறவர் தானே. இந்த மாதிரி ஏனா அவர் ஓபன் பாடி லாங்குவேஜ் ஃபார்மேஷன் பண்ணிருக்காரு. எங்க அவருடைய ஆர்ம்ஸ் அகிம்போ போஸ்ல இருக்கு. எப்படின்னா அவரோட ரெண்டு கைகளும் இடுப்பு மேல வச்சுக்கிட்டு. இந்த போஸ் அதிகபட்சமான லீடர்ஸ் ஜெனரல்ஸ் தான் இருக்கும். இது ரெஸ்பெக்ட கமாண்ட் பண்ணுது. அதே ரைட்ல இருக்கவருக்கு தோள்கள்லாம் வளைஞ்சிருக்கு, கைகள் மறைஞ்சிருக்கு. இது டிஸ்ஹானஸ்டி அண்ட் நர்வஸ்னஸ் ஷோ பண்ணுது. நீங்க ஒரு ரூம் குள்ள போங்க, அங்க எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க. உங்களை விட பணக்காரங்களும் இருப்பாங்க, உங்களை விட குட் லுக்கிங்கும் இருப்பாங்க, உங்களை விட ஸ்மார்ட்டாவும் இருப்பாங்க. வெல், எப்படி இருந்தாலும் சரி, வேற இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி நீங்க உங்களையே ரெஸ்பெக்டட் வழியாக ட்ரீட் பண்ணீங்கன்னா, உங்களோட செஸ்ட் பிராடா, ஷோல்டர்ஸ் பின்னாடி அண்ட் கைகளை எதிர்க்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களையே ஓபன் பாடி லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அப்ப மக்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 4, டோன்ட் ரியாக்ட் குயிக்லி. நீங்க எப்படா இந்த மாதிரி நபரை பார்த்திருப்பீங்களா, அவசரத்துல முடிவெடுப்பாங்க. எதுவோ யோசிச்சு சிந்திக்கிறதுல அப்படியே செஞ்சிருது. வாய்க்கு என்ன வருதோ அதை பேசிருது. சோ நீங்க இந்த மாதிரி நபருக்கு மரியாதை கொடுப்பீங்களா? அவருக்கு தெரியாது எங்க என்ன பேசணும்னு, எப்படி பேசணும்னு. எவர் ஒருத்தருக்கு யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கான திறனே கம்மியா இருக்குதோ கண்டிப்பா மதிக்க மாட்டல. அப்ப நீங்களும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. லைஃப்ல ஏகப்பட்ட வீழ்ச்சி ஏற்றம் வரும். நிறைய நல்லதும் நடக்கும், நிறைய கெட்டதும் நடக்கும். சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு காம் மைண்ட் இருக்க வேண்டியது அவசியம். இதனால மத்தவங்க ஒரு சரியான டிசிஷனுக்கு டிபெண்டா இருக்க கூடணும். இதனால மக்கள் சொல்லணும், எந்த நபர் அவரே ஓவர் ஸ்மார்ட்டா காமிச்சுக்கிறதுக்கு சீக்கிரமா ரியாக்ட் பண்றது கிடையாது அண்ட் சீக்கிரமா அவசரத்துல எதுவும் பேசுறது கிடையாது. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காரு, ரொம்பவே காம் மைண்டடான நபர் அண்ட் அவரை நாங்களும் ரெஸ்பெக்ட் பண்றோம். அவர்கிட்ட எப்பனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசினாலும் அண்ட் as a third person அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒபினியன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம்னா அப்ப அவர் எப்பவுமே ஒரே பதில் தான் சொல்றது, நண்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் சாயந்தரம் இல்ல நாளைக்கு காலையிலக்குள்ள நல்லா யோசிச்சு சொல்லிடுறேன். வெல், வேணும்னா அவர் இன்னைக்கு கூட பதில் சொல்லலாம்.
ஆனா அவர் முழுசா ஒரு நாள் எடுத்துக்கிறாரு, யோசிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, ரிசர்ச் பண்றாரு அண்ட் ஒரே மெச்சூரிட்டியுடன் எங்களுக்கு பெஸ்ட் பாசிபிளான சொல்யூஷன் சொல்லுவாரு. நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் இன்னொருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஒரு விஷயத்துக்கு. நம்பர் 5, பீயிங் மெச்சூர். எப்ப நீங்க ஒரு மெச்சூரான நபர் மாதிரி பிஹேவ் பண்றீங்களோ அப்ப உங்களை விட பெரியவங்க, சின்னவங்க, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க மெச்சூரான நபர்னு. விஷயங்களை நல்ல முறையில புரிஞ்சுக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு தெரியும் மக்கள் கிட்டயும் அண்ட் வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு குரூப்லயும் இந்த மாதிரியான ஒரு நபர் இல்ல ஃப்ரெண்ட் இருப்பாரு. பாத்தீங்கன்னா மத்தவங்கள விட ரொம்ப புத்திசாலியா இருப்பாரு. இவரை மத்தவங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோ இன்னவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு ஜோக்கரோ கண்டிப்பா இருப்பாரு. இவரை எல்லாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மக்கள் யோசிக்கிறாங்க மெச்சூரா இருக்கிறதுக்கு அர்த்தம் சீரியஸாக இருக்கிறதுன்னு அண்ட் ஃபேக்கா ஆக்ட் பண்ணி காமிக்க வேண்டியதா இருக்கும் அவர் ரொம்ப புத்திசாலி மெச்சூரா இருக்காருன்னு. ஆனா உண்மையான மெச்சூரான நபர் இதை விட முற்றிலும் வேற மாதிரி இருப்பாரு. அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு, அவசியமான டைம் தான் பேசுவாரு, விஷயங்களை குறித்து ரொம்பவே அட்டென்டிவா இருப்பாரு அண்ட் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்க, மெச்சூரான நபர் ரொம்ப குறைவா எமோஷனலா இருப்பாரு. அவர் விஷயங்களை அனலிட்டிக்கல் ஃபேக்சுவல் பேசிஸ்ல ஜட்ஜ் பண்ணுவாரு. அதுவே ஒரு இம்மெச்சூர் பர்சன் எமோஷனல் ஆகி அதர் பேசிஸ்ல டிசிஷன் எடுப்பாரு. நம்பர் 6, when insulted look into the eyes. வெல் நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்டட் பர்சன் ஆனாலும் சரி உங்களுக்கு ஹேட்டர்ஸ் எதிரா ஒரு இடத்துல உருவாகுவாங்க. உலகத்துல ஹேட்டர் இல்லாத நபரே கிடையாது. எங்களோட வெற்றியை பார்த்துட்டு நிறைய பேர் கடுப்பு ஆகுறாங்க அண்ட் உங்களே சில பேருக்கு தேவையில்லாமல பிடிக்காம போகும் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் உங்களுக்கு தெரியாது. இது ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க பை நேச்சர். அவங்க நேச்சுரலி டாக்ஸிக்கா இருப்பாங்க. ஆனா உங்களோட ரெஸ்பெக்ட் எவ்வளவு திடமா இருக்குது இது எதன் மீது டிபெண்ட் ஆகுதுன்னா எப்ப மக்கள் உங்களோட ரெஸ்பெக்ட குறைக்க முயற்சி பண்றாங்களோ அப்ப நீங்க அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க. எப்போ யாருன்னா ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணா, உங்களை பத்தி தவறா எதனா சொன்னா, உங்களை அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணனா எதுவுமே சொல்லாதீங்க. வெறும் உங்களோட கண்களை பாருங்க. எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. வெறும் உங்களோட கண்களை மட்டும் நேரா பாத்துக்கிட்டே இருங்க அமைதியா. அதுக்கப்புறம் பாருங்க எப்படி அவங்களே அமைதியாயிடுறாங்கன்னு. அப்படி அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா ஏன் முறைச்சு பாக்குறேன்னு அப்ப சொல்லுங்க, எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது, உனக்கு மத்தவங்களை குறைவா காமிக்கிறதுனால சந்தோஷம் கிடைக்குது, உன்னையோ நீ சொல்ற வார்த்தையோ நான் சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ போ வேற யாரான குறைவா காமிச்சு சந்தோஷமாக முயற்சி பண்ணு. நம்பர் 7, rule of demand and supply. Remember this. As you gain fame, as you gain fortune, as you gain position and seniority, people will treat you better. They will hold doors open for you. They will get you a cup of tea and coffee without you even asking. They will call you sir and ma'am and they will give you stuff. None of that stuff is meant for you. That stuff is meant for the position you hold. It is meant for the level that you have achieved of leader or success or whatever you want to call it. இதுல சைமன் சனிக்க சொல்றாரு, மக்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அப்ப அவங்க ஆக்சுவலி as a person உங்களை ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, அவங்க உங்களோட பொசிஷன், உங்களோட அத்தாரிட்டிக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க எதனா ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அப்ப அவரை அந்த டாக்டரை அவரோட பொசிஷனுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த ரெஸ்பெக்ட் அங்க அந்த நபருக்காக கிடையாது. உங்களோட மரியாதை ஒரு ஆர்மி ஆபீசருக்கு, ஒரு பொலிட்டிஷியனோட சீட்டுக்கு, அதன் மீது உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கரண்ட் பர்சனுக்கு கிடையாது. ரெஸ்பெக்டோட முழு கேம் டிமாண்ட் அண்ட் சப்ளை மீது தான் போகுது. ஒருத்தருக்கு எவ்வளவு அதிகமான அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமான சப்ளை. உங்களுடைய ரெஸ்பெக்ட் அதிகமாக்கிறதுக்கு உங்களோட தகுதி அதிகமாக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு பொசிஷனுக்கு போயிடணும்னா மக்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியே தீரணும். அவங்க கிட்ட வேற சாய்ஸே இருக்க கூடாது. இதுக்கு ஒரே பெஸ்ட் வழி தான் இருக்கு. நீங்க சீக்கிரமா சக்சஸ்ஃபுல் ஆகுங்க அண்ட் டைமை வீணாக்காதீங்க. நம்பர் 8, ஸ்பீக் லெஸ் லிசன் மோர். தாமஸ் ஷெல்வி ஏன் இவ்வளவு ஃபேமஸ்? ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பலமாக ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ணுது. ஆனா அவர் சொல்றது அதிகமா இல்ல, வேற கேட்கறது தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட மைண்ட்ல நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும். ஆனா அவர் எதுவுமே பேசுறது இல்ல. ஆனா அவர் பேச ஆரம்பிச்சார்னா ரூம்ல இருக்கிற எல்லா நபரும் அவர் சொல்ற வார்த்தையை கேட்பாங்க. அவர் வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு வேலை மதிப்பா இருந்ததுன்னா எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவர் சொல்றது கம்மி தான், ஆனா சொன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா சொல்றது. இந்த ரூல உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிங்க. எங்க இருக்கிறீங்களோ என்ன ஒரு சூழ்நிலையோ அமைதியா இருங்க, கேட்டுட்டு இருங்க, புரிஞ்சுக்கோங்க. எப்ப அவசியமாகுதோ அப்ப மட்டும் பேசுங்க. அண்ட் எப்படி சொல்லணும்னா நீங்க சொல்றத எல்லாரும் கேட்கணும். வீணா பைத்தியக்கார மாதிரி எதனா பேசக்கூடாது. அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களோட வேர்ட்ஸ்ல குவாலிட்டி எடுத்துட்டு வாங்க, குவான்டிட்டி வேண்டாம். குவாலிட்டி எப்படி வரும்? நம்பர் 9, ஸ்பீக் வித் ஈஸ். முற்றிலும் காமாக இருந்து பேசுங்க. நீங்க பேசுறப்போ ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. டோன் எப்படி இருக்கணும்னா மத்தவங்களுக்கு கேட்கணும்னு தோணணும். சொல்றது ரொம்ப சத்தமா இருக்க கூடாது, காது கிழிற மாதிரியும் அதே மாதிரி ரொம்ப குறைவா இருக்க கூடாது, மக்கள் இக்னோர் பண்ணிடுவாங்க. இப்ப சொல்லியே தெரியணும் அப்படின்னு அவசரம் இல்ல. சோ சொல்றதுக்கு முன்னாடி யோசிங்க, என்ன சொல்லலாம், எப்படி வேர்ட்ஸ் என்ன சொல்லணும், சொல்ற முறை எப்படி இருக்கணும். எப்படின்னா மக்கள் சும்மா உங்க பேச்ச கேட்கணும்னு கேட்க கூடாது, ஆனா கேட்கறப்போ அவங்களோட மைண்ட்ல வரணும், வாவ் எப்படி சொன்னா பாருன்னு. நீங்க சொல்றப்போ எல்லாரும்
எல்லாரோட கவனமும் உங்களை நோக்கி வந்துடணும், அந்த மாதிரி சொல்லணும். நம்பர் 10, டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யூ ஆர் ஸ்மார்ட். ஓகே, நீங்க ஸ்மார்ட்டா ஒத்துக்கிறோம். ஆனா இதுக்கு உங்களுக்கு வேலிடேஷன் தேவையா? மக்கள் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் தேவையா? பாரு இவள எவ்வளவு ஸ்மார்ட், எவ்வளவு இன்டெலிஜென்ட், அப்படி இது உங்களோட டிசைர்னா அப்ப நீங்க தவறான வழியில இருக்கீங்க. மக்கள் வந்து ரெண்டு விதமா இருக்காங்க. ஒருத்தர் மலைக்கு கீழே நின்னுட்டு கத்தி கத்தி சொல்லுவாரு, என்னால இந்த மலையை ஏற முடியும், நான் இதை ஏறிடுவேன். அண்ட் இன்னொருத்தர் மலைக்கு மேல நின்னுட்டு இருப்பாரு, வெறும் அமைதி நின்னுட்டு இருப்பாரு, எதுவுமே சொல்லாம. மக்கள் பாத்தீங்கன்னா அந்த கத்திர நபர் சொல்றதான் கேட்பாங்க. ஆனா அவங்களோட கவனம் அந்த மலை உச்சிக்கு போயிருக்காரு அவரு மீது தான் இருக்கும். நீங்க என்ன அண்ட் நீங்க என்ன செய்ய முடியும், இது உங்களுக்கு தான் நல்லா தெரியும்னா அப்ப இது ரொம்ப பெட்டர்ல. அப்படி ஒரு மாயாஜாலக்காரருடைய மேஜிக் ட்ரிக் ரிவீல் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த மாயாஜாலக்காரருக்கு என்ன வேல்யூ இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. மத்தவங்க கிட்ட சொல்லி காமிச்சு நான் எவ்வளவு ஸ்மார்ட்னு, இதுல உங்களோட மரியாதை கிடையாது. பதிலா உங்களோட ஸ்மார்ட்னஸ்னால உங்களால என்ன அச்சீவ் பண்ண முடியும், ரிசல்ட் என்ன வருது, அதுக்கு தான் மரியாதையே. நம்பர் 11, கரெக்ட் யுவர் போஸ்டர். இந்த நபர் தெரியுமா? இவர் தான் அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்க இந்த நபரை ரொம்ப சீரியஸ் எடுத்துப்பீங்களா இல்ல இந்த நபரா? இவரோ ஜெஃப் பெசோஸ் தான், வெறும் இது 20 வருஷத்துக்கு அப்புறம். ரெண்டு போட்டோலயும் நபர் ஒருத்தர் தான், வெறும் அவரோட போஸ்டர் தான் வேற. உங்களோட போஸ்டர் உங்களோட கான்ஃபிடன்ஸை தெரிவிக்குது. நீங்க எவ்வளவு அதிகமா வளைஞ்சு பலவீனமா பாவமா தெரியுறீங்களோ மக்களும் உங்களை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு சரியான போஸ்டர் உங்களோட ரெஸ்பெக்ட எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நீங்களே பாக்குறீங்க. இந்த நபர் அவரையே ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆக்கிறதுக்காக இவர் அவர் மீது எவ்வளவு உழைச்சிருக்காருனா இதனால அவரோட பிசிக்கல் பிரசன்ஸ் ரெஸ்பெக்ட கமெண்ட் பண்ணுது. சோ நீங்களும் உங்களோட ஸ்பைனை ஸ்ட்ரைட் ஆக்குங்க, ஷோல்டர்ஸ் பின்னாடி, உங்களோட செஸ்ட் ஓபனா. இதுதான் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மென்னோட அடையாளமே. நம்பர் 12, சைக்காலஜி ஆஃப் க்ளோத்திங். நம்மளோட துணிகள் எப்படி ட்ரிக் பண்ணுது ரெஸ்பெக்டட் ஆகிறதுக்கு, இது கொஞ்சம் பாருங்க. இவர் விக்கி கௌஷல் அண்ட் இவரும் விக்கி கௌஷல். க்ளீன் ஷேவ் லுக் பார்த்தா சேமா தான் இருக்கு. ஹேர் ஸ்டைலையும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. வித்தியாசம் என்ன, வெறும் உங்களோட துணிகள். ஒரு பக்கம் கசகுன மோசமான ஷர்ட், இன்னொரு பக்கம் ப்ராப்பர் சூட்ல யாரு ரொம்ப கான்ஃபிடென்ட் ரெஸ்பெக்டடா தெரியுறாங்க உங்களுக்கே தெரியும். சூட் போட்டாலே நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட் ரெஸ்பெக்டடா தெரியும். ஆனா இது பிராக்டிகல் கிடையாது, நம்மளால எல்லா டைமும் சூட் போட முடியாது. ஆனா இத பாருங்க, இவரும் விக்கி கௌஷல் தான். சூட் இல்லாம ஒரு நல்ல ஃபிட்டட் ஷர்ட்ல இதோட கலரும் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கின் டோனை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. விஷயம் என்னன்னா நீங்க என்ன போடுறது கிடையாது, விஷயம் என்னன்னா நீங்க அதை எப்படி போடுறீங்க, எந்த காம்பினேஷன் கூட போடுறீங்க, எந்த கலர் யூஸ் பண்றீங்க, உங்களுடைய சரியான துணிகள் சூஸ் பண்றது அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மெயின்டைன் பண்ற விதமா இருக்கிறது உங்களோட ரெஸ்பெக்ட அதிகரிக்கும். வெல் நீங்க 5000 ரூபாய் ஷர்ட் போடுறீங்களோ இல்ல 500 ரூபாயோ, அப்படி அது உங்க மீது நல்லா இருக்குன்னா அப்ப நீங்களும் நல்லா தெரிவிங்க. அண்ட் மக்கள் உங்களை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க மீது எவ்வளவு கவனம் செலுத்துறீங்கன்னு. நம்பர் 13, laugh at yourself. உங்க மீது சிரிங்க, உங்களை கிண்டல் பண்ணவும் விடுங்க. நீங்க உங்களையே ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எந்த ஒரு நபர் எல்லா டைமும் ரொம்ப சீரியஸா இருக்காரோ கிண்டல் பண்ணி விளையாடுறதுல சொல்ற சின்ன சின்ன விஷயத்தையும் தப்பா எடுத்துக்கிறது மக்கள் இந்த மாதிரி நாட்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. வாய்ப்பு இருக்கு அவங்க மூஞ்சி இருக்க எதுவுமே சொல்லாம இருக்கலாம், இதனால அவருக்கு தோணும் அவர் எதிர்க்க பேச பயப்படுறாங்கன்னு. ஆக்சுவலி மக்கள் இந்த மாதிரி நாட்கள் கூட பேசாம டிராமாவை அவாய்ட் பண்றாங்க. சோ இதனால தான் நீங்க இந்த மாதிரி ஆக கூடாது. சின்ன சின்னதா கிண்டல் பண்ணாங்கன்னா சில்லா இருங்க. நம்பர் 14, டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ். உங்களையே கிண்டல் பண்ண விடுறது, இப்போ உங்களையே வேடிக்கை ஆக்கிக்கிறது. இப்போ இது வந்து இப்போ அதுக்குன்னு இது உங்களோட வீக்னஸ் ஆயிடக்கூடாது. ஒன்னு ரெண்டு நீங்க யாரையோ ஜோக் அடிச்சிடுறீங்க, ஆனா அதே ஆட்கள் அதே ஜோக் உங்க மீது திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா அப்ப இதுவும் தவறு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுன்னா அது தவறு தான். நீங்க எந்த விதமாவும் உங்களோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 15, ஸ்டே மிஸ்டீரியஸ். யாருக்குமே உங்களோட வீக்னஸ் தெரிய வேண்டாம் அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தும். எப்பவுமே ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. யாருக்குமே தெரிய வரக்கூடாது நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு, எப்ப என்ன செய்றீங்க அண்ட் மேல்கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னு. ஒரு திறந்த புத்தகமாக இருக்காதீங்க. உங்களை பத்தி எவ்வளவு குறைவா சொல்றீங்களோ மக்கள் உங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க அவ்வளவு கியூரியஸாக இருப்பாங்க. நம்பர் 16, டோன்ட் டூ பேக் பைட்டிங். ஒரு மோசமான விஷயம் உங்களோட ரெஸ்பெக்ட ஒரே கெடுக்கக்கூடியது. அது வந்து முதுகுக்கு பின்னாடி ஒருத்தரை தப்பா பேசுறது. எப்ப நீங்க ஒருத்தர் கிட்ட மூணாவது பர்சனை பத்தி தப்பா பேசுறீங்களோ அவரோட விஷயத்தை இவர்கிட்ட சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, அவர் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாரா? இவர் என்ன யோசிப்பாருன்னா இந்த நபர் இன்னைக்கு அவனை பத்தி என்கிட்ட சொல்றான், அப்ப நாளைக்கு என்ன பத்தி வேற இன்னொருத்தர் கிட்ட சொல்லுவான். இது உங்களை லெஸ் ட்ரஸ்டபிள் ஆக்குது, உங்களோட ரெஸ்பெக்ட அழிச்சிடும். சோ இத பண்ண வேண்டாம். நம்பர் 17, அக்செப்ட் when you're wrong. இங்க பாருங்க, நீங்களும் மனுஷன் தான், கடவுள் கிடையாது. நீங்களும் தவறு செய்வீங்க. பட் ஆனா இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட், உங்க சைடு எந்த மிஸ்டேக் ஆகாதுன்னு, இது புத்திசாலித்தனம் இல்ல முட்டாள்தனம் தான். இவர் ஃபேமஸான யூடியூபர் டெக் பர்னர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட வாட்சை உருவாக்குனாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அவரோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணாரா? இல்ல வேற ஏதோ சொல்லிட்டே இருந்தாரு நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்னு. ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்டாங்க, அப்படி அவருக்கு திரும்ப எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்ப எதனா வித்தியாசமா செய்வாரா? அவர் நேரா மறுத்துட்டாரு, நான் எந்த தவறும் செய்யலன்னு. இதன் பிறகு அவர் ஏகப்பட்ட பேக்லாஷ் ஃபேஸ் பண்ண வேண்டியதானது. சோ இதனால தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்க சைடு தவறா இருந்தோ அப்போ அமைதியா எதிர வந்து உங்களோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு அதிகமான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்பர் 18, பி ஹம்பிள் நாட் நைஸ். அண்ட் லாஸ்ட், ஹம்பிளா இருங்க ஆனா நைஸா
இருக்காதீங்க. ஹம்பிள் அண்ட் நைஸ்ல வெறும் இவ்வளவு தான் வித்தியாசம். ஹம்பிள்ல நீங்க மத்தவங்க கிட்ட சரியா பிஹேவ் பண்ணுவீங்க அவங்களுக்காக. நைஸ்ல நீங்க மத்தவங்க கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணுவீங்க உங்களுடைய லாபத்துக்காக. இதை இனிக்கலாம் நாளைக்கு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய வாட்டி ரொம்ப நைஸா இருக்கிறது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம் அண்ட் மக்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதனாலே ஒரு ஹம்பிள் பர்சன் ஆகுங்க, நைஸா இருக்க வேண்டாம். அண்ட் இது கூடவே ரெஸ்பெக்டடா இருக்கணும்னா உங்களுக்கே தெரியும் சக்சஸ்ஃபுல் ஆட்களுக்கு தான் அதிகமான ரெஸ்பெக்டே கிடைக்கும். சோ உங்களோட எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுமோ சரியா யூஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.